டிஃபன் பாக்ஸை திறக்கும் போதே கமகமான்னு மணக்கிற ஒரு புலாவ் பார்க்கலாமா? இதுக்கு நான் வச்சுருக்கிற பேர் க்ரீன் காடஸ் புலாவ். ஏன்னா இதில் மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டோம் அண்ட் ஒரு க்ரீன் மசாலா பேஸ்ட் தான் இதில் ஹைலைட்டே. ஓகே, இது ஒரு சிம்பிள் 1 pot ரைஸ். சூப்பராக இருக்கும் டிஃபன் பாக்ஸுக்கு. என்ஜாய் த ப்ராசஸ் அண்ட் அ வெரி ஹாப்பி குக்கிங் டு யூ. ஃபஸ்ட் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் கொஞ்சம் வெண்ணெய், ரெண்டுமா சேர்த்து தான் நான் எப்போவுமே எடுப்பேன். ஏன்னா நெய் போடுறத விட வெண்ணெய் போடும்போது நல்லா கமகமான மணக்கும். ஓகே, அது கொஞ்சமாக உருகின உடனே அதில் ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியன் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் அவ்வளோ நல்ல ப்ரௌன் கலர்லலாம் ஃப்ரை ஆகணும்னு இல்லை, லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும். அது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், நான் இதில் மிக்சட் வெஜிடபிள்ஸ் காலிஃப்ளவர், கேரட், கேப்சிகம் சேர்த்துருக்கேன். இந்த க்ரீன் காடஸ் புலாவுங்கிற பேருக்கு சேர்ந்த மாதிரி இருக்கணும்னா நீங்கள் வெறும் கேப்சிகம், க்ரீன் பீஸ், பீன்ஸ் இது மட்டும் போட்டிங்கன்னா கரெக்டு பச்சை கலர்லேயே எல்லாம் இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்க்கணுன்னா இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். பன்னீர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை டோஃபு சேர்த்துக்கலாம் ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ரா வேணும்னா. அதனால் என்ன வேணால் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தான் மசாலா பேஸ்ட் பண்ண போகிறோம். அது வதங்கிறதுக்குள்ளே அதுக்கு நல்ல ஒரு கைப்பிடி நிறைய புதினா, கொத்தமல்லி தழை, 2-3 பச்சை மிளகா, 4-5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அண்ட் இதுதான் மசாலா. வெறும் சால்ட்டு, ஒரு துண்டு கல்பாசி அண்ட் ஒரு சின்ன டீஸ்பூன் கரம் மசாலா. வேறு ஒரு மசாலாவும் சேர்க்க மாட்டோம் இதில். இதை அரைச்சி தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு அதை இந்த வெஜிடபிள்ஸ் கூட போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தயிரும் சேர்த்து நல்லா பச்சை மணம் போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் எடுக்கும் வதங்கிறதுக்கு. அந்த டைமுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி, நான் சோனா மசூரி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேணும்னா பாஸ்மதி ரைஸ், என்ன ரைஸ் வேணால் எடுத்துகிட்டு அதை வடிகட்டிட்டு இதுக்குள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் அது கூட வதக்கிக்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் சோனா மசூரி ஆனதுனால 1க்கு 2 மடங்கு தண்ணி விட்டுருக்கேன். பாஸ்மதி ரைஸ்னால் 1க்கு 1 மடங்கு, இல்லைன்னா 1.5 அது போதும். அது விட்டுட்டு நல்லா குக்கரை மூடி போட்டு வெயிட்டும் போட்டு விட்டுருங்க. நான் இண்டக்ஷனில் பண்ணதுனால ஹையில், அதாவது 900 செட்டிங்கில் வச்சு ஒரு 2 விசில் விட்டேன். குக்கர்லனா ஒரு விசில் விட்டால் போகிறோம் கேஸ் ஸ்டவ்வில். நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி திறந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கூட ரைத்தா இல்லைனா பிக்கிள் சேர்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.